7/11/2025 அன்று நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்ட தமிழக மக்களால், தேச மக்களால் மிகவும் போற்றக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களை அவருடைய நினைவிடத்திலே வந்து மாலை அணிவித்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களை மிக மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் விமர்சனம் அதிகமாக செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்தினுடைய அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் RSS பேர் இயக்கமும் ஜனசங்கமும் 1966ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி டெல்லியிலே அவருடைய இல்லத்தை தீ வைத்து கொளுத்தியதாகவும் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி, வரலாற்றை சொல்லி அந்த மணிமண்டபத்திலே ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றார்கள். பாரதத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் RSS பேர் இயக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்து தவறான வரலாறுகளை சொல்லியிருக்கின்றார்கள். இது அத்தனையும் பொய் என்பதை மக்களுக்கு நிரூபிக்கின்ற விதமாகவும் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த ஒட்டுமுறவும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவிப்பதற்காகவும் இன்று தேசபக்தர்களாகிய நாம் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவருடைய மணிமண்டபத்திற்கு சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நார்கோல் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய முதல்வர் MRG அவர்களுடைய தலைமையிலே மாலை அணித்திருக்கின்றோம். இன்று நாமும் கர்ம வீரர் காமராஜர் மீது அவருக்கு துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மண்ணிலிருந்து அகற்றுவதற்காக இந்த கன்னியாகுமரியான இந்த புனித மண்ணிலே உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது உறுதிமொழி வாசிக்கப்படும். எல்லோரும் கையை நீட்டி வைத்துக் கொண்டு நாம உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒருவர் சொல்வதை மற்றவங்க கேட்கணும். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, காமராஜர் நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, காமராஜர் நாமம் வாழ்கவே. தேசத்திற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காகவும் முழு வாழ்நாளை அர்ப்பணம் செய்த கர்ம வீரர் காமராஜரை சொல்லனா நாக்கூசும் வார்த்தைகளால் கொலை செய்துவிட்டு தற்போது நீலி கண்ணீர் வடிக்கும் திராவிட முன்னேற்ற கபடதார வேடதாரிகளின் கூட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்து வேறும் வேரடி மண்ணுமாக சிவேன் என்று மதத்தின் பெயரால் நாகரிகமாக அரசியல் பிழைப்பு நடத்தும் போலி மதசார்பின்மை வாதிகளையும் இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கின்ற மாயை தோறிது தமிழகத்தை எல்லா துறைகளிலும் முன்னேற்றி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தலைத்தோங்க செய்வேன் என்றும் இதையது வாழ்நாளின் லட்சியமாக கொண்டு எனது இறுதி அமைப்பு உணர்வுடன் உழைப்பேன் என்று அன்னை குமரி பகவதி மீது